கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆனி மாத பலன்கள். தமிழ் மாதத்திலே பாருங்களேன், 3வது மாதமாக அதுவும் கூட காற்று ராசி அப்படிங்கிறது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் தான் பாருங்கள் சூரியன் தன்னுடைய ட்ராவலில் ஆனி மாதத்துக்குள்ளே மிதுனத்துக்குள்ளே வர்றாரு. அப்போ இது எப்போ வருதுன்னா 15/6/2026 மத்தியானம் 12:46 பிஎம்முக்கு வராரு. 16/7/2026 வரைக்கும் சூரியன் மிதுனத்திலே இருக்கார். தன்னுடைய காற்றாசிலே தன்னுடைய சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால அப்போ இந்த காலகட்டத்துங்க அந்த ஆனி மாதம் பிறக்கிறது பாருங்கள் கன்னி லக்கணத்தில் பிறக்குது. கன்னி லக்கணத்தில் நட்சத்திரம் உங்களுக்கு மிதுன சீர்ஷ நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறக்குது. இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரே ராசியில் தான் கூடுது. அன்னைக்கு பாருங்கள் அமாவாசையோட கூடிய காலமாகத்தான் இருக்குது. இந்த ஆனி மாதம் அப்படின்னாலே இந்த ஆனி மாதம் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே குழந்தைகள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக புத்திசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த ஆனி மாதத்தில் பிறக்கிற பிள்ளைங்க தான். ஏன்னா இந்த ஆனி மாதம்தான் பாருங்கள் புதனுடைய ஆட்சி அங்கே அதிகமாக இருக்கிறனால அதில் பிறக்கக்கூடிய குட்டீஸ்கள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக ஒரு மேதாவித்தனமாகவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு காற்று அதிகமாக வீசக்கூடிய வாய்ப்புகள். இந்த காற்றுனால பாருங்கள் விவசாயம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகவே ஏற்படும். அப்போ அதற்கு தக்க அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சுக்கிறணும். அதே மாதிரி அங்கே இப்போ ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா இந்த ஆடு வளர்க்குறவங்க இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா காற்றினால் பரவக்கூடிய நோய்கள் வர்றதுனால இந்த ஆடு மாடு இந்த கோழி இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த உயிரினத்துகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆனி மாதத்தில் பொதுவாகவே வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவில்களில் பாருங்கள் திருப்பதியில் இந்த மாதிரி திருப்பதி பெருமாள் சார்ந்த விஷயங்களை ஆனி பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் தான் முக்கியமான முடிவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாக முடிவு எடுக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் மட்டும்தான். இந்த மாதத்தில் பொதுவாக புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலுமே அது கொஞ்சம் வீடு மாறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் வேணால் எடுக்கலாம். பூமி பூஜையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ வீடு கட்டணும் ஒரு பிளான் பண்ணோன்னா அதுக்கூட முயற்சியில் எடுக்கலாம். மற்றபடி இடம் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். திருமணத்துக்காக போய் வரன் பார்க்குறது பெண் பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். சுபகாரியங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒழுசு வீடு கட்டி போகிறது இதெல்லாம் செய்யவே கூடாது. அது உங்கள் வீட்டில் ஒரு மூத்த குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண காரியங்கள் எடுக்கிறப்ப இந்த ஆனி மாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்போ இந்த ஆனி இவ்வளோ சிறப்பான இந்த ஆனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரக நிலைகள் படி என்னென்ன நன்மைகள் நடக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயங்களில் ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான சிம்மராசி நேயர்களே, ஆனி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதியானவர் ஆனி மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான மிதுனத்தில் இருக்கார். அப்போ ஏற்கனவே லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு அதிகமான மன வலிமை இருக்கும். உங்கள் ராசிநாதனே பாருங்கள் சந்திரன் புதன் கூட சேர்க்க அந்த 11ஆம் அதிபதியோடு சேர்க்க. அப்போ இந்த மாதத்தில் அதிகமாக லாபங்கள் அடைய போகிறது நீங்கள் தான். பெரிய செல்வாக்கு உயர போகிறது உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் என்ன புலம்புறீங்க அப்படின்னா, நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், எங்கே போனாலும் முட்டுக்கட்டையாக இருக்குது, செய்யக்கூடிய தொழில் கூட எனக்கு ஒரு வருமானத்தை தடைகளை கொடுக்குது, வாய்ப்புகள் வருவது மாதிரி தடையாகிக்கிட்டே போகுது, ஹெல்த் பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புறீங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் இந்த ஆனி மாதத்தில் சிறப்பான மாதமாக இருக்கும். கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5 குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுப விரயஸ்தானத்தில் சுப குருவாக இருக்கார், விரய குருவாக இருக்கார், சுப விரய குருவாக இருக்கார். அவர் தான் உங்கள் ராசிக்கு 8ல் உட்காந்துருக்க சனி பகவானை பார்க்குறாரு. இப்போ 8ஆம் இடத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை பெற்று அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் புனிதமாகுது. 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய தாக்கம் முதல்ல உங்களுக்கு குறையுது. அப்போ அந்த 8ஆம் இடத்துல அந்த தாக்கம் குறைஞ்சாலே உங்களுக்கு உங்களுடைய இந்த முடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த தடைகள் எல்லாமே சரியாயிரும். எந்த விஷயம்லாம் முடக்கியிருக்கோ அதுக்கு ஒரு பூட்டு போட்டிருப்பாங்கள்ல, அந்த பூட்டெல்லாம் அப்படியே திறக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உண்டான பாதைகள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள்
எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு, எடுத்து வைக்கக்கூடிய படி அனைத்துமே வந்து மிகவும் வெற்றியானதாக மாறும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாக முயற்சிகள் எடுக்க வேண்டும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி இந்த இது செய்ய போகிறீங்கன்னா அது நடக்காது. அப்போ நீங்கள் சுயமாக நீங்கள் முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். என்னதான் உங்கள் ராசியில் வந்து கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் அந்த கேதுவனுடைய தாக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த மனசில் ரொம்ப குழப்பம் தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல படுது. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கழுத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெளியே தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த ஆனி மாதத்தில் தான் அந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆகா, நம்ம கவனிக்காமட்டமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்து, அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு புதியதாக ஒரு மருத்துவம் இலவோ ஒன்று ஒரு எளிமையான ஒரு இது மூலமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து சிம்மராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். எப்பயுமே வந்து 4ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து செவ்வாய் வந்து மேசத்தில் வந்து தன்னுடைய திக்பலத்தோடு இருக்கார். ஆட்சி பலம் பெற்றிருக்கார், திக்பலம் பெற்றிருக்கார். அப்போ உங்களுடைய அன்னையோட ஆரோக்கியம் வந்து சரியாகும். சில நேரங்கள் அவங்களே வந்து பாருங்கள் ஒரு கண்டிஷன் போட்டு செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுடைய அன்னை மூலமாக உங்களுக்கு நிறைய வந்து வருமானத்திலே ஆகட்டும், உங்களுடைய குடும்பத்திலே ஆகட்டும் ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுடைய தாயோட ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்போயோ ஒரு சொத்து வாங்கி போட்டிருப்பீங்கள்ல, அந்த சொத்து இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். தக்க சமயத்தில் கை கொடுத்து சொத்துக்கள் மூலமாக அதிகமாக ஆதாயம் அடைய போவீங்க. அப்போ சொத்துக்கள் வந்து நீங்கள் விற்க முடியாத சொத்துக்கள் நீங்கள் விற்க போகிறீங்க. அதன் மூலமாக புதிய சொத்துக்கள், ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குவோம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த ஆனி மாதம் முழுவதுமே சிம்ம ராசியான உங்களுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம் 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. அந்த குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு மருத்துவ செலவு செஞ்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அதே குரு பகவான் தான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் எதிரி யாருன்னு தெரியாமல் நீங்கள் போட்டு மண்டையில் போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எங்கேயோ போகிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, எவனோ ஒருத்தர் இருந்தால் போட்டு கொடுக்குறான், ஏதோ செய்கிறான், அது மட்டும் தெரியும், நீ யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு இப்போ பாருங்கள் அந்த குரு பகவானுடைய பார்வை பட்ட உடனேவும் யார் எதிரி, யார் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிய ஆரம்பிச்சுக்கிடுவீங்க. அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் அதுக்கு ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க உஷாரான பேர் வழி தான். அப்போ இது எதில் பிரச்சனை இருக்குது, எதுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பொதுவாகவே ஒரு குணம் இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அப்படியே மறந்துட்டு நீங்கள் வந்து அடுத்த சமயம் வெளியில் வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழக்க வழக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் சரியாக இருந்துக்கணும். இல்லைன்னா 4 பேர் ஒரு வதந்தியை உங்கள் மேலே வந்து பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வதந்தி மூலமாக உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சின்னதாக ஒரு கஷ்டங்கள், ஒரு மனசு கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து உங்களை பற்றி அறியாதவங்களேவும், அதாவது உங்களுக்கு பக்கம் உள்ளவங்க கிடையாது, உங்களை பற்றி 3வது மனிதர் யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க தான் உங்களை பற்றி ஏதாவது அவதூறான ஒரு செய்திகளை பரப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அப்போ கடன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா மாட்டிக்கிறவீங்க. ஏன்னா உங்கள் லக்கணத்திலே வந்து உங்கள் ராசியிலேயே வந்து கேது பகவானர் அமர்ந்திருக்காரு. அப்போ கடன் வாங்குறதுல கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இல்லைங்கன்னா கடன் இந்த பணம் பட்டுவாடா பண்ணுறதுல கொஞ்சம் நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க. இந்த லக்கணத்தில் உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறவங்களாம் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் போக முடியும். நிறைய அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த நேரங்களில் சட்ட சிக்கல்கள் உருவாகும். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரங்களில் மருத்துவமனை செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய உடல் நலத்தில் மறுபடியும் சொல்கிறேன், சிம்மராசிக்காரங்க அனைவருமே வந்து
உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாடு மேலே ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க, ரொம்ப கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடாக இருந்துக்குங்க சாப்பாடு விஷயங்களில். அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடாது. அதன் மூலமாகவும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவில் பார்க்குறப்ப சென்ற மாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகத்தான் இருக்கும். உங்களால் முடிந்த வரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கும் வீரபத்திரருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே, ஒரு 6லேருந்து ஒரு 7 மணிக்கு மேலே போய் வீரபத்திரருக்கு உங்களால் முடிஞ்சால் வெற்றி வேறு மாலை வாங்கி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து ஒரு 20 நிமிடமாவது அமர்ந்து வீரபத்திரம் முன்னாடி அமர்ந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, மனசில் உள்ள போராட்டங்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய தடைகள் அனைத்தும் சரியாகி வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.